சப்பாத்தி, சாதம், ரொட்டி, நான் இப்படி எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பீனட் அங்கங்கே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல ஒரு மாதிரி முருன்னு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அப்போவே அந்த எள்ளு ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகும், கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்ச மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், முத்தின தேங்காய் இருந்துச்சுன்னா, அதாவது நெத்து தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் போட்டுக்கோங்க, அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காயாக எடுத்துகிட்டு அதை 4 கீறி வச்சுருக்கேன். அதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈரமாக எல்லாம் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி எண்ணெயில் போடும்போது தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரே சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு மறுபடியும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணது அப்படியே எல்லாம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா முறுமுறுன்னு ஆகி. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து நம்ம வச்சிடலாம். எண்ணெய் அப்படியே வடிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. நறுக்கி சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், சிவப்பு மிளகாய் தூள். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எண்ணெயிலேயே அப்படியே அந்த இருக்குள்ள அதுலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மெயினாக லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ அந்த மசாலா கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 50 ml அளவுக்கு நல்லா திக்கான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். அதே சமயம் புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போயிடும். ஸோ இந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, அப்புறம் எள்ளு, தேங்காய், இது எல்லாமே நமக்கு ஒரு ஆயிலி கண்டென்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஆயிலி நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே லைட்டாக இது வதக்கி விட்டுடலாம். அப்படிங்கும்போது அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மறுபடியும் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதே மிக்சர் ஜாரில் போட்டுட்டு சேர்த்துருக்கேன். ஸோ 200 ml தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போகிறோம். இதில் இந்த பீனட் ஆகட்டும், தேங்காய் ஆகட்டும், இது எல்லாமே இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா திக்காக வரும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா ஆயிலெல்லாம் ரொம்ப பிரிஞ்சு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக நம்ம பொரித்து வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ சேர்த்துறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு சூப்பரான பதத்தில் வந்திருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் ஃப்ளோட் ஆகுது. அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா அப்படியே தகன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான ஹைதராபாதி ஸ்பெஷல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பிச்சு அப்படியே அந்த கிரேவி தொட்டு சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ இல்லை ரொட்டி அந்த மாதிரி எந்த ஐட்டம்க்குனாலும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.